ഞാൻ സിനിമയൊക്കെ കാണാറുണ്ടാ. அசினே அலம்புடாத ப்ளீஸ்டா. I'm already accused bro. உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், கேரளால இவன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா? തോട്ടമാം തോട്ടം, പപ്പാളി തോട്ടം, പടുത്ത പായെ சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். You are talking about ராட்டு மலையாளி. ஸோ சித்தார்த், நீ வந்து தமிழ் ஃபுட் வந்து சமைக்க போகிற, அண்ட் ராஜீவ் நீ வந்து ஒரு மல்லு ஃபுட் வந்து சமைக்க போகிற. பட் உங்களுக்கு கொடுக்கப்படுற பட்ஜெட் வந்து வெறும் 250 rupees தான். மனசிலாயோ? அல்ல அப்பி அப்பியா അപ്പില്ലടാ அப்போ உப்பு അങ്ങനത്തെ സാധനങ്ങളൊക്കെ அந்த ஸ்பைசஸ் அதெல்லாம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன என்னடா சொல்ற? ஆயில். அப்போ இல்லை, இப்போ பட்ஜெட்டை வந்துட்டு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோம், அதுக்காக பாயிண்ட்ஸ்லாம் தான் இருக்கா? ஒரு புதுசாக ட்விஸ்ட் ஆயிடுது. அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது, இப்போ சொல்ல முடியாது. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. நான் சொல்கிறது என்னன்னா, ஸ்பைசஸ் இருக்குல்ல, அது இந்த சால்ட்டு, சுகரு, இது வந்து அப்புறம் இந்த ஆயில், இதை தவிர மீதி நீங்கள் இந்த ஃப்ளார் எது வாங்கினாலுமே நீங்கள் அந்த பட்ஜெட்டில் தான் வாங்கணும். இங்கே போயிட்டு இந்த டொமேட்டோ இருக்கு, ஆனியன் இருக்குன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே அதெல்லாம் வாங்க, அதெல்லாம் நீங்கள் வாங்க. ஓகே. இன்னொன்று, உங்களுக்கு வந்து இப்போ 15 minutes ஐடியேஷன் டைம் தரேன். பட் நீங்கள் எந்த இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஹெல்ப்புக்கு. அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, சன்சனோட கேட்கக்கூடாது. உங்களுக்கு அந்த கொஸ்டின் பற்றி என்ன தெரியுமோ ஒரு ரெசிபி கொண்டு வாங்க, அதுலேருந்து நீங்கள் சமைங்க. அதுதான் உங்களுக்கு சேலஞ்ச். என்ன தெரியும் எனக்கு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக தான் தெரியும். சரி பார்ப்போம். மொபைலே எடுக்கிறீங்க, பேப்பர் பென் தரேன். ஐடியேஷன் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதை எழுதி வச்சிருக்கேன். உள்ள வந்து ஃபுல்ல ரெசிபின்னு போட்டு பன் பரோட்டா அப்படின்னு எழுதி 250 ரூபாய். என்னடா ஏன்டா ஏதோ சொல்கிறான்? கோகனட் ஆயில். பிறகு இப்போ இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்டா தேங்காய் எல்லாமே 50 ரூபா தான். எங்கள் வீட்டில் ஃப்ரீயாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படி தான்டா இருக்கும், போக ஜாலியாக இருக்கும். பன் பரோட்டா மட்டும் தான் பண்ணி கொடுக்க புரியாது, வேற எதுவும் பண்ணி கொடுக்க போகுது. சாப்பிட்டுட்டு சாப்பிடு. டேய் சாப்பிட போது சஞ்சனடா. ஐயோ மாமா பெரிய விஷயத்தை பேசுவாங்க. மனுஷங்க டேய் அந்த குட் ஆஃபில் எல்லாமே ஃபோனுக்கு யூஸ் பண்ணலானே, பின்ன என்ன? அடா ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, லஞ்ச் ரெசிபி கூட தெரியலனா அப்புறம் என்ன பண்றது நானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. டேய் இந்த நாட்டுல ஃபுட் எப்படி எனக்கு தெரியும்டா? டேய் எவ்வளவு 6 மாசமா இருக்கல இங்க, உனக்கு தான் ஈஸி என்னை விட. டேய் நான் இங்க பாரியா கோகனட் ஆயில் எழுதி வச்சிருக்கேன் ரெசிபி. என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. டேய் விளிக்கி உனக்கு சிக்கன் வேணுமா? நான் பீஃப் வாங்கலாமான்னு பாக்குறேன். பீஃப் 200 ரூபா. டேய் அப்படி பீஃப் எடுத்துட்டு அண்ணா இப்போ கடைக்கு போயிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டோம். டேய் சும்மாறா, ப்ளீஸ்டா ஒரு பெரிய ஓட்டை தான் போடாதுல. டேய் சும்மாறா. பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஸ்லைஸ் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி மேல் தோலை உரிச்சிட்டு அலம்பணும். அது எல்லாமே தெரியும்டா. சும்மாறா அலம்புடாத ப்ளீஸ்டா. நான் துப்புனா இசை தெரியுமா? டேய் உங்க வேலை பாடுறா. எப்படிடா அந்த சின்ன பரோட்டைக்கு எல்லாமே 20 ரூபா? ஏன்டா உங்க ஊர்ல 5 ரூபா 10 ரூபா? 10 ரூபாய்க்கு இது இത്ര பெருசு கிட்டும், நல்ல மொறியா இருக்கும். இது 5 அண்ணன் കഴിച്ചാலும் வயிறு நிறையில. மனசுல உனக்கு புரியுதா? கரெக்டா இருந்துக்க. இது கேரளா ஸ்டைல் பன் பரோட்டா. தூது பேடா கேள்விப்பட்டிருக்கியா? அது தூது பேடா போடணும்டா உள்ளுக்குள்ள. ஓய் அதான்டா பன் பரோட்டா. தூது பேடாவா? பைத்தியமணி. பன் பரோட்டா என்ன நினைச்சப்புறம் சேம் பரோட்டா பட் அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ல ஷேப் வந்து சென்டர்ல பீ மாதிரி இருக்கும். அது உள்ள வந்து இருக்கும். தூது பேடா உள்ளுக்குள்ள இருக்கும்டா. அப்படியே யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அப்போ உண்ட பரோட்டா. நோ பன் பரோட்டா, உண்ட பரோட்டா. நீ தூது பேடா போலனா அப்புறம் அது பேரு பன் பரோட்டாவே கிடையாது. This is the first time I'm hearing. You don't know what doodh peda is? I have heard of peda, but why the would you keep peda inside a parotta da? Hey, that is the point da. நீ வேணா தூத் பேடா கொஞ்சம் கோகனட் வச்சுக்கோ. Useless da. இந்த transition வேணுமா? Until wow. இப்படி இருக்காது. வாழ்த்துங்க. டேய் எவ்வளவு வெங்காயத்துக்கு எவ்வளவு தக்காளிடா? நீ இஷ்டத்துக்கு போடுறா. இது போதுமா? ரெட் ட்ரை ரெட் சில்லி ஃபார் சிந்தாமணி. உன் சௌரியத்துக்கு தான்டா, இஷ்டத்துக்கு போடு.
I'm already accused bro. தெரியும். I don't care. உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், கேரளால எவ்வளவு எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா? முட்டை பாட்டு ஓரமா வேகட்டும், அதை ஃபர்ஸ்டே பண்ணிடலாம்ல. கிறுக்கையா இருக்கேண்ணா. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். முட்டையை நான் எப்படி வேக வைப்பேன்னா, தண்ணி நல்லா ரோல் வாயில் வர அளவுக்கு சூடு பண்ணுவேன். இது இப்போ வேறாண்டா முடிச்சிட்டேன் எல்லாமே. ஓகே, முட்டையை நான் எப்படி வேக Hey guys. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. பேசு நீ. போடா டேய், முட்டை எப்படியா வேக வைங்கடா. நிம்மதியா இருந்த என் மனசு கெடுத்து விட்டியடா. தமிழ் படம்லாம் பிடிக்க மாட்டா உனக்கு? பிடிக்கும்டா. நீ ஏன் தமிழ்ல பேசிட்டு இருக்க? ഏയ് ഞാൻ മലയാളത്തിൽ പേസட்டுமா? ഫുള്ളാ? ഞാൻ സിനിമയൊക്കെ കാണാറുണ്ടാ. അസിനെ എപ്പോഴും പെമ്പിളയെ മറ്റി ചിന്ത. അല്ല ഞാൻ സിനിമ കാണാറുണ്ട്. എന്നെ இந்த காதை வச்சிட்டு இதெல்லாம் நடக்கிற கதையாடா? அவன் மலையாள சினிமா பாப்பானான்னு கேளு. എനിക്ക് പുരിയില്ല. யாரா நீ? പൊറോട്ട വந்தாச்சு. பேடா போடுறியா? എടേ അതെന്നത് இப்படி போடுவோம்ல, அதான் பேடா. இதுதான் பேடாவா? மயிரே டேய், you know what I actually thought? பன் பரோட்டா உள்ளல மில்க் பேடா போடுவோம். அப்படிதான் எல்லாரும் நம்ப வச்சிட்டு அப்படியே எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. என்னது பெருசா வேணும். ஏன் அவன் டிஷ்ஷை ஷாபடச் பண்றான்? ஷாபடச் சொன்னடா வெறும். அது கோழிக்கோடு பிடி. അതിന് സ്വിച്ച് ഓഫ് பண்ணிருக்கேன். தெரியும். இது வந்துட்டு ஏன் இப்படி பண்றோம்னா, எக்கு வந்துட்டு அப்படியே சாஃப்டா போச்சாக அப்படியே ஈவனா குக்கா உன்ன மாதிரி போட்டு அப்படியே கொதிக்க விட்டுக்கிட்டு 8 மினிட் வேவிச்சா போதும், மொட்டை வெந்து கிட்டு. இந்த சயின்டிபிக் ஒன்னும் பேசாத. 8 மினிட் வேவிச்சு. நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே? பர் டே அட்லீஸ்ட் ஒரு பிளாக் காஃபியோ ஒரு கிரீன் டீயோ குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாயா, ஸ்ட்ராங்கா சாயா, மீடியம் சுகர். நான் என்ன சொல்லுறேன், இங்க அப்படிதான்டா. இங்க சக்கரை கம்மி சொன்னா வித்தவுட் தரும். கடையில எல்லாமே அப்படிதான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏய் இது என்ன கடையா இருக்கு? நாங்க போன கடையில அப்படிதான் தந்தாங்க. எல்லாமே அப்படிதான். உங்களுக்கு சாயே உண்டாக்க தெரியாது. தெரியாது. என்ன தெரியாது? என்ன டீ? வெயிட் பண்ணு. என்ன தமிழ்நாட்டுல எல்லா டீ ஷாப்பும் மல்லுதான். வை என்ன வா மூடு. சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறான், ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறான், பேத்தனமா பேசாம இருக்கீங்க. இங்க சாய் இல்ல, இங்க தேயில பாயசம் தான். ஏலக்காய போட்டு கரம் மசாலா கொஞ்சம் சாம்பார் பொடி போடு. உண்ட இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி போடுறா. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கிட்ட போயல, நான் மானம் உள்ள வேண்டாம். இந்த நாட்டுல என்ன சூடுறா. ஐ நோடா. இப்ப கேரளா போயல நல்ல மழை, தணப்புனா இங்க சன்ஸ்கிரீன் இட்டாலும் வேஸ்ட் தான் சார். குழம்பாம வரீங்களா கொஞ்சம்? இங்க வந்துட்டு இடியாப்பா மாவு, பத்திரி மாவு, என்ன அரிசி மாவுங்க. அரிசி மாவு எடுத்து இப்படி அழகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்துட்டு எப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். ஏய் எப்படி இருக்குங்க? தாடிக்காரன் வந்தாச்சு. கியூ கொடுத்து கூப்பிட்றான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டங்கு ட்விஸ்டர்ஸ். இப்போ சித்துக்கு தமிழ்ல டங் ட்விஸ்டர்ஸ் சொல்லணும். ஓகே, அதே மாதிரி நீ வந்து மலையாளத்துல டங் ட்விஸ்டர்ஸ் சொல்லணும். இது சூப்பர். அப்ப ஒரு பரல் உருளன் பரலின் எடுத்து உருட்டி ஒரு உருளின் மேல் வச்சல் உருள் உருளுமோ பரல் உருளுமோ. என்னடா அது? ஐ செலக்டா சார். ஒரு பரல் உரலின் பரலின் ஐயோ ஒரு பரல் உரலின் உருளன் ஒரு பரல் உருளன் பரலின் எடுத்து உருட்டி ஒரு உருளின் மேல் வச்சால் உரல் உருளுமோ பரல் உருளுமோ. பேசிட்டு தானே வா இப்ப கும்பகோணம் வந்திருக்கான். கும்பகோணத்தில் குரங்குகள் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? குச்சியா சொல்லு. குச்சியா. கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குபிரன குதித்து குமல் மிட்டனா. நல்லா தானே சொல்ற, ஏன் தடுமாறுற? கூட்டம் கூடி கூட்டன் கூட்டி கூட்டான் கூட்டியா கூட்டம் கூடி கூட்டான் கூட்டி கூட்டம் கூடி. கரெக்டா? இது இங்கிலீஷ் சூப்பரா எழுதி இருக்கேன்டா.
കൂട്ടം കൂടി കൂട്ടാൻ കൂട്ടി കൂട്ടാൻ കൂട്ടാൻ കൂട്ടം കൂട്ടി. ஓகே கரெக்ட் தான். കൊക്ക് നെട്ട കൊക്ക ഇട്ട മുട്ട കട്ട മുട്ട. ராகினி பிரிண்டர்ஸ் அதென்ன ராகினி பிரிண்டர்ஸ் அதையும் சேர்த்து படிச்சிட்டேன் சார். 10 பச்சை சக்கா 10 பச்சா சப்ப. பெரிய விஷயம். കിഴട്ട് കിഴവൻ വ്യാഴക്കിഴമായി വാഴை പഴത്തിൽ ഒഴുകി വീഴുന്താൻ. You are talking about rat to a Malayali. கிழட்டு கிழவன் வியாழக்கிழமை வாழை பழத்தில் ஒழுகி விழுந்தான். தோட்டமாம் தோட்டம் பப்பாளி தோட்டம் படுத்த பாயை சுருட்டி கொண்டு எடுத்தாண்டி ஓட்டம். சூப்பர்பா நீ இந்த மாதிரி பேசுற பாத்தே ஐயோ இதான் கடைசி ஒரு பஸ் பாத்துங்க. மனசில காத்து மனசில சூட காத்து அடிக்குது சாரக்கு. മനസ്സിലെ സൂരക്കാറ്റേ മനസ്സിലാക്കാത്തത് മനസ്സിലായെന്ന് പറഞ്ഞാൽ മനസ്സിലായത് കൂടി മനസ്സിലാകാതെ മനസ്സിലാകാതെ. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? മനസ്സിലാകാത്തത് മനസ്സിലായെന്ന് പറഞ്ഞാൽ മനസ്സിലാ കൂടി மனசிலாயாது கூடி മനസ്സിലായത് കൂടി മനസ്സില കാത്തേ മനസ്സിലാകാതെ മനസ്സിലാകാതെ പോകും മനസ്സിലാകാതെ പോകും. മനസ്സിലായോ? മനസ്സിലാകാതെ മനസ്സിലായെന്ന് പറഞ്ഞാൽ മനസ്സിലായത് കൂടി മനസ്സിലായത് പോകും. മനസ്സിലായോ? മനസ്സിലായി മനസ്സിലായി சமையலாയി. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொரியாண்டரும் போட்டா மஞ்சப்பொடி இட்டாரா? മഞ്ഞപ്പൊടി മതി. It was at this moment that he knew he fucked up. டர்மரிக் இஸ் வெரி ஹெல்த்தி யூ நோ. அள்ளி போட்டு தருவரிக்கு சரி ஏய் வேணாம் உண்மையா. என்ன டைனோசரஸ் ஜலதோஷம் புடிச்ச மாதிரி ஒரு சத்தம். இங்கன மடக்கி என்ன நம்ம கட்சி படிச்சுன்னு டேய் என்ன எழவிடாது. ஐயோ இப்ப எல்லா ஸ்டைலும் இருக்கு. ரெகுலர் பரோட்டா, வீச் பரோட்டா, பன் பரோட்டா. இது மண் பரோட்டா. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். அது மல்லு டச் இருக்கு. அதுதான் சரியா தொடாதடா. அப்படி வச்சிருக்க என்னது கட்சி மாதிரி. Hola gente mueve tu cuerpo hace soltar acá el alrededor será un tres rompe la pio tostada en Bagaloledo Mama Maria Looks like Ari Patri and Mutta roast. Yes. Exactly. This is parota. It's either Palipalayam or Chintamani. I don't know which one. And a kalaki that sort of burst. Both of them stuck with the budget. ஆமா 250 rupees குள்ள பண்ணிருக்காங்க. Did you choose egg just for the budget? Yeah. Okay. கலக்கி சூப்பரா இருக்கு. அப்படியா? இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் செலவு பண்ணிருப்பான் போல. இவன் கம்மி பட்ஜெட்ல 250 கிராம் சிக்கன் 53 ரூபாய். காஸ்டிங்லாம் போட்டியா? எல்லாமே போட்டேன். Parota I put kalaki, I can't eat. I can't stand raw egg like that. கலக்கி நல்லா இருக்கு. So I'll take your word for it. And this one, the patri is little thick. It should be like a chapati. But this one clearly looks like he's cut it and he's tried to shape it. So adnalda it ended up becoming like a little thicker than it should. But the roast is really nice. எனக்கு வந்து பர்சனலாக ஒரு காம்போவா இது ரெண்டும் கரெக்டாக இருக்கு. இங்கே வந்து பொதுவாகவே இந்த ரெண்டும் சேராதுல்ல. இந்த மணியும் ரைஸும் தான் நல்லா இருக்கும். Yeah, I mean it's too dry this combo. And for you the chicken didn't blend with the onions and chili, so it didn't really become a gravy. ரைஸ் தான் காம்போவா? மோஸ்ட்லி Rajiv. எக் ரோஸ்ட். ராஜீவ் வா. கிளாஸ்லாம் தட்ட மாட்டேன். ராஜீவ்னால ஸ்டோரி போடணும். ஸ்டோரி போடு. இப்பவே போடணும். இப்பயே போடணும். 24 hours அப்படியே இருக்கணும். போட். I am Siddharth. I am from Kerala. But Tamil cuisine is the best. Adana. Exactly. Ready? Okay. മലയാളി ആണേലും തമിഴ് ക്യൂസീൻ ആണ് ഏറ്റവും നല്ലത്. നമ്മുടെ നാട്ടിലേക്കാളെ അടിപൊളി തമിഴ് ക്യൂസീനാണ്. ஓகே ஸ்டோரியும் போட்டுட்டான், சமைச்சு முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி இந்த எபிசோட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும், அடுத்த ஒரு எபிசோட் பண்ணணும் அப்படின்னா, சேலஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆமாம், சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாய்.